உயிருள்ள உறவுகளில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்பதை உயிரற்ற பணமே தீர்மானிக்கின்றது. உங்கள் இதயம் அதிகம் புன்னகைக்கும் இடத்தில் இருங்கள். இங்கு சொன்னபடி செய்யத்தான் ஆள் இல்லை, ஆனால் கண்டபடி சொல்ல ஆள் ஏராளம். கையிருப்பு குறையும் போதுதான் ஒரு பொருளின் அருமை தெரியும். வயது ஏற ஏறத்தான் வாழ்க்கையின் மதிப்பு புரியும். மாறும் மாறும் என நினைத்து கொண்டு இருப்பதை விட எதுவுமே மாறாது என நினைத்து நாம் மாறிவிட வேண்டும். தவறு செய்துவிட்டு கடவுளிடம் மன்னிப்பு கேட்காதே. தவறு யாருக்கு செய்தாயோ அவரிடம் மன்னிப்பு கேள். நன்றாக பேசுகிறார்கள் என்று நம்பி யாருக்காகவும் யாரையும் பகைத்து கொள்ளாதே. இறுதியில் அவர்கள் ஒன்றாகிவிட்டு நம்மை குற்றவாளியாக்கி விடுவார்கள். அமைதியாக இருப்பது மிக மிக கடுமையான விஷயம்தான். அப்படி இருக்க பழகிவிட்டால் நிம்மதி நம்மை தேடி வரும். ஒரு மனிதன் நேரத்தை வீணாக்குகிறான் என்றால் அவன் வாழ்க்கையின் மதிப்பை உணரவில்லை என்ற அர்த்தம். சுயநலவாதிகளின் முக்கிய பண்பு உரிமையுடன் இருப்பது போல் நடிப்பது. விலகி செல்லும் மனிதர்களை விட்டுவிடுங்கள். சிலருக்கு வைரங்களை விட கண்ணாடி கற்களே பளபளப்பாக தெரியும். சிரித்துக்கொண்டே கடந்துவிடு. உன் கஷ்டங்களை மட்டுமல்ல, உன்னை கலங்க வைத்தவர்களையும். உண்மையாயிரு, இல்லை ஊமையாயிரு. ஏனெனில் இங்கே பொய்களின் கைகளே உயரமாய் தெரிகின்றது. கிடைத்த வாழ்க்கையை தொலைத்துவிட்டு அடுத்த வாழ்க்கையை தேடாதீர்கள். கவனமாக இருங்கள். ஒன்றை விட இன்னொன்று இனிக்காது, நிச்சயம் புளிக்கும். மாற்று வழி தேடுங்கள், மாற்று ஆளை தேடாதீர்கள். கவனித்திருக்கிறீர்களா? சிலர் தப்பு செய்தால் மன்னிப்பு கேட்பதற்கு பதில் நம்மிடம் பேசுவதையே நிறுத்திக் கொள்கிறார்கள். உதாசீனம் செய்யப்படும் இடங்களில் நீ அல்ல, உன் நிழல் கூட நிற்கக்கூடாது. பிடித்த வாழ்க்கையை வாழ்பவன் அதிர்ஷ்டசாலி. எந்த வாழ்க்கையாக இருந்தாலும் பிடித்து வாழ்பவன் புத்திசாலி. காரணங்கள் சொல்பவர்கள் காரியங்கள் செய்வதில்லை, காரியங்கள் செய்பவர்கள் காரணங்கள் சொல்வதில்லை. அனுபவம் என்பது எதை எப்போது எப்படி செய்ய வேண்டும் என்பது மட்டுமல்ல, எதை எப்படி எப்போது செய்யக்கூடாது என்பதும். நடப்பவை உனது நன்மைக்கு என்று எப்போது நீ உணர்கிறாயோ அப்போது உனது இந்த வாழ்க்கை குறையில்லாத வாழ்க்கையாக தோன்றும். நாம் ஆடிய ஆட்டமும் நடத்திய கூத்தும் ஒரு நாள் ஓய்வு பெறும். அப்போது கூடுகிற கூட்டம் சொல்லும் நாம் யார் என்பதை. வாழ்க்கையை கவனமாக வாழுங்கள். எதிர்பார்ப்புகளை குறைத்தால் ஏமாற்றம் தானாகவே குறைந்துவிடும். எதிர்பார்ப்பே இல்லாமல் வாழ்ந்தால் ஏமாற்றம் என்ற வார்த்தையே நம் அகராதியில் இல்லாமல் போய்விடும். யார் என்ன சொல்வார்கள் என்று நீ நினைக்கும் ஒவ்வொரு நொடியும் உன் அழகான வாழ்க்கையை இழந்து கொண்டிருக்கிறாய். விட்டு கொடுத்தவன் வீழ்ந்ததுமில்லை, அதனை தட்டி பறித்தவன் வாழ்ந்ததுமில்லை. விவாதங்கள் எப்போதும் வாதங்களை விடச் சிறந்தவை. ஏனெனில் வாதம் என்பது யார் சரி என்று கண்டுபிடிப்பது, ஆனால் விவாதம் என்பது எது சரி என்று கண்டுபிடிப்பது. தயங்கி நிற்பவர்கள் ஒருபோதும் தங்களுக்கு தகுதியான இடத்திற்கு சென்று சேர்வதே இல்லை. நம்பிக்கை என்பது வார்த்தைகளிலோ பார்வைகளிலோ இல்லை, அது செயலிலும் புரிதலிலும் உள்ளது. வாழ்க்கை துணை என்ற சொந்தம் மட்டும் சரியாக அமைந்துவிட்டால் உறவுகளை மட்டுமல்ல, இந்த உலகத்தையே கூட வென்றுவிடலாம். நாம் தவறு செய்தால் அந்த தவற்றை நியாயப்படுத்த நாம் வக்கீலாக ஆகிவிடுகிறோம். மற்றவர் தவறு செய்தால் அந்த தவற்றை தவறு என்று தீர்ப்பு கூறி நாம் நீதிபதியாக ஆகிவிடுகிறோம். இதுதான் யதார்த்த உண்மை. எதையும் பொறுமையோடு தேடு, பொறாமையோடு தேடாதே. எதையும் எடுத்துச் செல்ல முடியாது என்று தெரிந்தும் ஏனோ மனிதர்கள் எல்லாவற்றிற்கும் ஆசைப்படுகின்றனர். தந்திரம் பழகு. யாருக்கும் குழி பறிக்க அல்ல, யார் பறித்த குழியிலும் விழாமல் இருக்க. ஒதுக்கப்படுகிறாய் என்று தெரிந்த நொடியே ஒதுங்க பழகு. காரணம் கேட்காதே. உன்னை காயப்படுத்துவதற்காகவே காரணம் கண்டுபிடித்திருப்பார்கள். சிலரிடம் சில விஷயங்களை புரிய வைக்க கஷ்டப்படுவதை விட சிரித்துவிட்டு கடந்து செல்வது நல்லது. நேற்று தேவைப்பட்டார்கள் என்பவர்களை விட நாளை தேவைப்படுவார்கள் என்பவர்களுக்கே இன்று முக்கியத்துவம் அதிகம். நம்மிடம் பேசுவதை நிறுத்தியவர்கள் நம்மை பற்றி பிறரிடம் பேசத் தொடங்குவார்கள். அதிகமாக ஆராய்வதும் ஆழமாக சிந்திப்பதும் குடும்பத்தில் நிம்மதியை சீர்குலைத்துவிடும் என்பதுதான் உண்மை.